அன்பாக இருக்கிறதுக்கு யாருக்குமே முயற்சி செய்யறதே இல்லை, யாரையுமே வாழ வைக்கிறதே இல்லை. இவனுக்கு எதனா ஒரு தகுதி வச்சுச்சானா திமிரில் ஆடுறது. என்னவோ இவர் வானத்துலேருந்து குஷ்ட மாதிரி இவருக்கு தான் எல்லாம் தெரிய மாதிரியும் நினச்சிக்கிறது. இவர் பாட்டு ஏதோ ஒன்று எழுதிட்டாருன்னா இவர் பிடிங்கிட்டாருன்னு நினச்சிக்கிறது. இதை வர 4 பேர் பிடிங்கிட்டாருன்னா இவர் ஓடுறது, அங்கங்கே போய் புக்கு எழுதுறது. என்ன கதை இதெல்லாம்? நான் கூட புக்கெல்லாம் எழுதிடுறேன், அது திமிரெலாம் எனக்கு இருக்காது. நீ உஷாராக கவனியா கூட. நான் நிறைய வீடியோ பேசிக்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஆளை நீ பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு ஆள்னே உனக்கு தெரியாது. நான் பேசாத வரைக்கும் நான் யாருன்னே உனக்கு தெரியாது. நான் பேசினா தான் உனக்கு யாருன்னு தெரியும். அதர்வைஸ் என்ன பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, பேசுகிறதோ ரொம்ப அசிங்கமாக இருக்கும். உன்னால் பேச்சும் கேட்க முடியாது. தகுதி இல்லாதவன் கேட்காதறான்ற நான் உனக்கு இல்லை. நான் எவன் முட்டாலும் அவனுக்கு நான் இல்லை. ஏன் அன்பாக இருக்க முடியாது? என்ன புரியல எனக்கு. நான் செத்து தானே போக வந்தேன். நான் எதுக்கு வந்தேன்? செத்து தானே போகிறேன். சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லோரும். நீ நினைப்பேன்னா? நான் தான் நினைப்பேன் அந்த மாதிரி. சந்தோஷமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இரு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழியை தேடு, இன்னும் வசதியாக இரு. நீ நல்லா இருக்க மாட்டியா? நீ இன்னும் வசதியாகிட மாட்டியா? நீ பணக்காரன் ஆக மாட்டியா? உனக்கு தேவையெல்லாம் நிறைவேற்றிக்க மாட்டியா? நீ உன்னால் கொண்டாட்டமாக இருக்க முடியாதான்ட்டு கடுகளவு கூட துளி கூட எனக்கு விஷம் இருக்காது. சத்தியமாக சொல்கிறேன். நீ நல்லா இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ கொண்டாட்டமாக இருந்தீங்கன்னா நான் அப்படியே ஆனந்தமாக இருப்பேன். உனக்கு தெரியாது நீ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நானுன்ட்டு. நான் உனக்காக வேண்டிப்பேன், கடவுளே அவனை நல்லா வச்சுக்கோ, அவன் நல்லா இருக்கட்டும். அவன் புத்தி என்ன பண்ணேன் சரியாக்கு, அவன் என்ன பண்ணிட்டான் சரியா சிந்திக்கிட்டோன்னு சொல்லுவேன். ஆனால் அவன் எப்படி சிந்திப்பான்?